அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கேடு கெட்ட மருமகள் கெத்து காட்டிய மகன். ஹரிபிரசாத்தின் உள்ளம் மகிழ்ச்சியில் துள்ளி கொண்டிருந்தது. இன்றும் நாளையும் மட்டும்தான் இந்த அந்நிய மண்ணில். நாளை மறுநாள் இரவு உணவு அம்மா, அப்பா மற்றும் ஷர்மியுடன் தான். எல்லோருக்கும் பரிசுகள் வாங்கியாகிவிட்டது. மீண்டும் ஒரு முறை வாங்கிய பரிசுகளை எடுத்து பார்த்துவிட்டு உள்ளே வைக்கத் தொடங்கினான் ஹரி. ஷர்மிக்காக அவன் வாங்கியிருந்த நீலக்கல் பதித்த தோடுகள். அந்த சின்ன வெல்வெட் பெட்டியை திறந்து பார்க்க அதிலிருந்து கண்ணை பறிக்கும் நீல வண்ண ஒளி அவன் முகம் எங்கும் படர்ந்தது. மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த அழகிய நீல வண்ண வைரத்தோடுகளுக்கு இடையில் அம்மாவின் முகம் தெரிந்தது. டேய் ஹரி, ஓ மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நம்பி வந்திருக்கா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொடு. அவ மனசு கோணாம பார்த்துக்கோ. இந்த வாழ்க்கை பயணத்துல நாங்க எல்லாம் பாதியில இறங்கக்கூடிய பயணிகள். உன் மனைவி தான் உன்னோட வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்வா. உன்னோட முதல் முக்கியத்துவம் உன் மனைவியா தான் இருக்கணும். அம்மாவின் குரல் மனதுக்குள் மட்டுமின்றி அறை முழுவதும் வியாபித்திருந்தது போல தோன்றியது ஹரிக்கு. ஓகேம்மா, நீங்க சொன்னபடி ஷர்மியோட நியாயமான விருப்பங்களை நிறைவேற்றுவேன். அம்மா எதிரில் இருப்பதாக நினைத்து பதில் சொன்னான் ஹரி. அவனுடைய அழகான அன்பான மனைவி ஷர்மி 1.5 வருடங்களுக்கு முன் அவன் வாழ்க்கையில் வந்தாள். அவன் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து எத்தனையோ பெண்கள் அவனுக்கு ப்ரப்போஸ் செய்த போதும் அவன் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அம்மா அப்பாவிற்கு எல்லாம் தெரியும் என்பதால் அவன் ஒரு நாளும் யாரையும் திரும்பி கூட பார்த்தது இல்லை. ஷர்மி அவன் அம்மா அப்பாவின் தேர்வு. பல இடங்களில் தேடி ஒரு மேட்ரிமோனி மூலமாக ஷர்மியை அவனுக்கு பேசி முடித்தார்கள். ஹரியை போலவே ஷர்மியும் அவளுடைய பெற்றோர்களுக்கு ஒரே பெண். நடுத்தர வர்க்கத்துக்கு மேலே பெண்ணை செல்லமாக வளர்த்திருந்தார்கள். என்ஜினியரிங்கில் சிஎஸ் முடித்து வேலைக்கு போய் கொண்டிருந்தாள். திருமணத்துக்கு பிறகு ஆபீஸ் தூரமாக இருக்கவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி கொண்டாள். ஹரிபிரசாத்துக்கோ அவனுடைய பெற்றோருக்கோ ஷர்மி சம்பாதிக்கும் பணத்தை என்ன செய்கிறாள், எவ்வளவு வைத்திருக்கிறாள் என்பது கூட தெரியாது. ஹரிக்கு இப்போது 28 வயது ஆகிறது. 22 வயதுக்கெல்லாம் 6 இலக்கங்களில் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டான். அவனுடைய அப்பாவும் மத்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். பணி ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 2 வருடங்கள் இருந்தது. இருந்தாலும் இதுவரை வேலை பார்த்தது போதும். மகனும் சில வருடங்களாக சம்பாதித்து கொண்டிருக்கிறான். பணத்திற்கு பெரிய அளவில் அவசியம் இல்லை. உணவு தரக்கட்டுப்பாட்டு துறை என்பதால் நிறைய பேர் தங்கள் தவறுகளை மறைக்க பணத்துடன் ஓடி வருவார்கள். சிவச்சந்திரன் அதற்கு ஒரு நாளும் உடன்பட்டதில்லை. அவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக அவர்கள் செய்யும் வேலையின் புண்ணியத்தையும் அது சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய சேவை என்பதையும் எடுத்துச் சொல்வார். அவருடைய வழிகாட்டுதலின்படி எத்தனையோ தரமற்ற உணவு நிறுவனங்கள் தங்கள் வேலையை சேவையாக மாற்றிக்கொண்டன. இதுவரை சொந்த பந்தங்களின் வீட்டு விசேஷங்களின் போது அந்தந்த நேரத்திற்கு மண்டபத்திற்கோ வீட்டிற்கோ போய் வருவதோடு சரி. ஓரிரு நாட்கள் அவர்களோடு தங்கி மனம் விட்டு பேச எல்லாம் நேரம் இருந்ததில்லை. உடம்பில் கொஞ்சம் தெம்பு இருக்கும் போதே தன் உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளுக்கு போய் வர வேண்டும். வட இந்தியாவில் இருக்கும் கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டார் ஹரிபிரசாத்தின் அப்பா சிவச்சந்திரன். அவனுடைய அம்மா கணவனின் வாழ்க்கையில் மட்டும் சரிபாதி அல்ல, அவர் பெயரிலும் சரிபாதி ஆனவள். ஆம், ஹரிபிரசாத்தின் அம்மா பெயர் சந்திரகலா. திருமணமான புதிதில் கூட அவர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு வந்ததே இல்லை. சிவச்சந்திரன் 3 சகோதரர்கள் 2 சகோதரிகளோடு பிறந்தவர். அதனால் தன் மனைவி சந்திரகலா வீட்டு உறவுகளையும் தன் உறவுகளாகவே மதித்தார். சந்திரகலாவும் சிவச்சந்திரன் வீட்டின் செல்ல மருமகளாகி போனாள். ஹரிபிரசாத் பிறந்த 3வது வருடம் அவனுடைய அப்பாவுக்கு கோயம்புத்தூருக்கு பணி மாறுதல் வந்தது. கண்ணீருடன் அம்மா, அப்பா, உடன் பிறந்தவர்கள் எல்லோரையும் பிரிந்து மனைவி மகனுடன் தர்மபுரியிலிருந்து இங்கு வந்துவிட்டார். இங்கு எல்லாமே பிடித்து போக ஆர்எஸ்புரத்துக்கு அருகிலேயே ஒரு அவென்யூவில் தன் கையில் இருந்த சேமிப்பு மற்றும் வங்கி கடனுடன்
1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட அழகான வீட்டை வாங்கிவிட்டார் சிவச்சந்திரன். ஹரிபிரசாத் படிக்க தொடங்கியதிலிருந்து படித்து முடிக்கும் வரை எல்லாமே கோவையில்தான். படித்து முடித்ததுமே ஒரு ஆஸ்திரேலியன் வங்கியின் கிளையில் வேலை கிடைத்துவிட அவர்களுக்கு கோயம்புத்தூரே சொந்த ஊராகி போனது. மகனுக்கு நம் சொந்த ஊர் பக்கம்தான் பெண் எடுக்க வேண்டும் என்று சொந்த பந்தங்கள் மேட்ரிமோனி மூலமாக தேடி ஷர்மியை தங்கள் வீட்டு மருமகளாக அழைத்து வந்தனர். இதையெல்லாம் நினைத்த ஹரிபிரசாத்துக்கு இதழ் ஓரம் ஒரு சின்ன சிரிப்பு வந்தது. அம்மாவும் அப்பாவும் இவனுக்காக பார்த்து பார்த்து செய்கிறார்கள். உண்மையில் இவர்களை அம்மா அப்பாவாக பெற தான் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். அம்மாவுக்கு புடவைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். புடவைகள் என்னமோ இந்தியாவில் தான் தயாராகின்றது. இருந்தாலும் அவன் ஆஸ்திரேலியாவில் இருந்து தேடி பிடித்து அம்மாவுக்காக ஒரு அழகிய பட்டுப்புடவையை வாங்கியிருந்தான். அந்த பட்டுப்புடவையை எடுத்து வாசம் பிடித்தவன் அதை ஒரு பூ போல பெட்டியில் வைத்தான். அடுத்தது அப்பாவுடையது. அப்பா மிகவும் நீட்டாக உடை உடுத்துவார். மற்றபடி எந்த நகையும் அவர் அணிந்து இவன் பார்த்ததே இல்லை. அப்பாவுக்காக மிக அழகிய மோதிரம் ஒன்றை பரிசாக வாங்கி வைத்திருக்கிறான். ஹரி, எல்லோருக்கும் பரிசு வாங்கியிருக்கிறாயே, உனக்கு என்று மனது கேட்டது. எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு. அம்மா அப்பா மனைவி இருக்க எனக்கு எதற்கு அடுத்த பரிசு? அம்மா அப்பாவுக்கு எப்போதுமே என் மேல் பிரியம் அதிகம். ஆனால் புதிதாக வந்த ஷர்மிக்கு என் மேல் மட்டுமல்ல, அம்மா அப்பாவின் மேலும் அவளுக்கு எவ்வளவு பாசம்! வியந்து போனான் ஹரிபிரசாத். திருமணமாகி 2 மாதத்தில் அவனுடைய பேங்கின் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஆஸ்திரேலியா வரவேண்டி இருந்தது. எத்தனையோ முயற்சி செய்தும் அவனால் இதை தடுக்க முடியாததால் வந்துவிட்டான். இதுவரை ஒரு நாளும் அம்மா அப்பாவை விட்டு பிரியாதவன் அவர்களை தனியே விட்டு வருவதற்கு மிகவும் தயங்கினான். ஷர்மிதான் அவனுக்கு ஆறுதல் சொன்னாள். என்ன ஹரி, இவ்வளவு தயங்குறீங்க? ஆன்ட்டியையும் அங்கிளையும் நான் பார்த்துக்க மாட்டேனா? எதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? தைரியமா போயிட்டு வாங்க. ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தாள். முறையாக பார்த்தால் இவன் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டும். திருமணமாகி வந்த 2 மாதத்தில் எதிர்பாராமல் அவன் இப்படி கிளம்பி வர வேண்டியதாயிற்று. எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகள் அவள். எங்களுடைய அன்பு கூட்டில் அவளும் ஒரு அங்கமாக மாறிவிட்டாள். ஷர்மியை நினைத்தவனுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. எல்லாவற்றையும் எடுத்து உள்ளே வைத்தவனுக்கு அடுத்து ஒரு வேலையும் இல்லை. மொபைலை எடுத்து ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தான். அதில் வரும் ஆண் ஒரு வீட்டின் கதவை தட்டுகிறான். கதவை ஒரு அழகிய இளம் பெண் வந்து திறக்கிறாள். அந்த ஆண் அவளிடம் ஒரு பார்சலை நீட்டுகிறான். கையெழுத்து போட்டு பார்சலை வாங்கி கொண்ட அந்த பெண் உடனே பார்சலை திறக்கிறாள். உள்ளே இருந்ததை பார்த்து அவள் கண்களில் காதலும் கண்ணீரும் போட்டி போட்டு கொண்டு வருகிறது. நிமிர்ந்த அந்த ஆணை பார்த்தவள், என் கணவரின் அன்பையும் பாசத்தையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்த உங்களுக்கு நன்றி. அவர் அனுப்பிய பரிசு அவரையே என் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது போல இருக்கிறது. மிகவும் நன்றி என்று கூறுகிறாள். அடுத்த கணம் அந்த ஆண் தன் தலையில் இருந்த தொப்பியையும் முகமூடியையும் கழட்ட அந்த பெண் அளவு கடந்த ஆனந்தத்துடன் அந்த ஆணை கட்டிக்கொள்கிறாள். வாட் இஸ் திஸ் யார் என்று கேட்டபடி அவன் முகத்தை கையில் எடுத்து முத்த மழை பொழிகிறாள். ஹரிபிரசாத்துக்கு புரிந்து போனது. அந்த ஆண் வேறு யாரும் அல்ல, அவளுடைய கணவன்தான். மனைவியை மகிழ்விப்பதற்காக மாறுவேடத்தில் வந்திருக்கிறான். யாரோ என்று நினைத்தவள் எதிர்பாராத நேரத்தில் எந்த அறிவிப்பும் இன்றி வந்திருப்பது தன் கணவர்தான் என்பதை அறிந்ததும் அந்த பெண்ணின் முகத்தில்தான் எத்தனை மலர்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி! அப்பப்பா, அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஏற்கனவே அவன் வர இன்னும் 1 மாதம் ஆகும் என்று குடும்பத்திடம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். திடீரென்று அவர்கள் முன் போய் நின்று அவர்களை ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்ற நினைவில் அவன் அவ்வாறு கூறியிருந்தான். இப்போது இதை பார்த்த ஹரிபிரசாத்தின் மனதில் ஒரு திட்டம் தோன்றியது. திடீரென்று அவர்கள் முன் நின்று சர்ப்ரைஸ் செய்வது ஒரு சில வினாடிகளே சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக எல்லாம் இருக்காது. இந்த ரீல்ஸில் வருவது போல தானும் தன் மனைவியையும் அம்மா அப்பாவையும் ஆச்சரியப்படுத்த முடிவு செய்தான். தன் வருகையை ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக மாற்ற விரும்பினான். பல திட்டங்களை யோசித்தவன் கடைசியில் தன் குடும்பத்தில் உள்ள 3வரையும் ஆச்சரியப்படுத்த போஸ்ட்மேனாக செல்வது என்று முடிவெடுத்தான். தன் குடும்பம் அடைய போகும் மகிழ்ச்சியையும்
ஆனந்தத்தையும் மனக்கண்ணில் ரசித்தவன் இருக்கும் ஒரு நாளில் ஊர் சுற்றி பார்க்க நினைத்து நிம்மதியாக வெளியே கிளம்பினான். மதியம் 2:30 மணி இருக்கும். காலிங் பெல் அடிக்கவே கதவை திறந்தாள் ஷர்மி. முகத்தை மறைக்கும் தொப்பியுடன் ஒரு இளம் போஸ்ட்மேன் நின்று கொண்டிருந்தான். வந்து நின்ற ஷர்மி அவனையும் அவன் கையில் இருந்த பார்சலையும் பார்த்ததும், ஹலோ மிஸ்டர், பார்சலை கொடுங்க என்று கேட்க, மேடம், இங்க சந்திரகலாங்கிறது என்றான் அந்த போஸ்ட்மேன். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இந்த அட்ரஸுக்கு தானே வந்திருக்கு, கொடுத்துட்டு போங்க என்று ஷர்மி சொல்லவும், சாரி மேடம், இது ரெஜிஸ்டர் பார்சல், சந்திரகலான்ற பேருக்கு வந்திருக்கு, அவங்க கையில் தான் கொடுக்க முடியும். அவங்க வெளியே போயிருக்காங்க, பார்சலை கொடுக்கறதுனா கொடுங்க, இல்லைன்னா திருப்பி எடுத்துட்டு போங்க. ஷர்மி திரும்பவும், மேடம், இன்னொரு பார்சலும் வந்திருக்கு, அதுல மிஸ்டர் சிவச்சந்திரன்ற பெயர் இருக்கு, அவரை கூப்பிடுறீங்களா? போஸ்ட்மேன் கேட்க கடுப்பாகி போனாள் ஷர்மி. பார்சல் எங்கிருந்து வந்திருக்கு என்றாள். ஓவர்சீஸ் பார்சல், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கு என்றவன் தன் கையில் இருந்த லிஸ்டை எடுத்து பார்த்துவிட்டு, சென்டர் நேம் ஹரிபிரசாத் மேடம் என்றான். அதற்குள் வெளியே போன ஷர்மி ஏன் உள்ளே வரவில்லை என்று அவளை தேடிக்கொண்டு வந்தாள் அவளுடைய அம்மா ரமணி. என்ன ஷர்மி, பாதி சாப்பாட்டுல எழுந்து வந்த, இவ்வளவு நேரமாகியும் திரும்பல, என்ன விஷயம் என்றாள் மகளிடம். ஆஸ்திரேலியாவில இருந்து உன் மாப்பிள்ள அவங்க அம்மா அப்பாவுக்கு பார்சல் அனுப்பியிருக்காருமா, பாத்துக்கோ. அங்க போய் கூட அவருக்கு அம்மா அப்பா நினைப்பு தான். இந்த லட்சணத்துல அவங்கள நம்ம வீட்டுல வச்சிருந்தா இவர் எந்த நேரமும் அவங்க கிட்டதான் கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் நீயும் அப்பாவும் என் கூட கனவுல தான் வந்து இருக்க முடியும். பார்சலை வாங்கி வீட்டுல வச்சிட வேண்டியது தானே? அம்மா கேட்க, அவரு அவங்க அம்மா அப்பா கைக்கு போகணும்னு ரெஜிஸ்டர் பார்சல் அனுப்பி இருக்காரு. அம்மா நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாங்களாம், அம்மாவிடம் சொன்னாள் ஷர்மி. ஏண்டி இப்ப என்ன பண்றது? மாப்பிள்ள எப்போ வர்றாரு? இந்த பார்சலை வாங்கலனா அவர்கிட்ட தானே திரும்ப போகும். அம்மா அப்பா எங்கன்னு உன்னை கேட்க மாட்டாரா? என்ன பண்ண போற? வேணும்னா ஒன்னு பண்ணலாம்டி ஷர்மி, உன் மாமனார் மாமியார் இருக்க முதியோர் இல்லத்து அட்ரஸ இந்த போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்துடு, அவன் அங்க போய் அவங்க கிட்ட கொடுத்துடட்டுமே என்று அம்மா ஐடியா கொடுத்தாள். சரிம்மா, நீ சொல்றது சரிதான், ஆனா அவரு என்ன அனுப்பி இருக்காருன்னு தெரியலையே. போன் பண்ணி அம்மா அப்பாவுக்கு நான் அனுப்பினது எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? அவர் 2-3 தடவை அப்பாவோட செல் ஏன் நாட் ரீச்சபிளா இருக்குன்னு கேட்டுட்டாரு. வெளியே கோயிலுக்கு போயிருக்காங்க, கோவில்ல அட்டன் பண்ண கூடாதுல்ல அப்படின்னு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பார்சலும் திரும்பி போச்சுன்னா ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதே போல பார்சல் பத்தி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அம்மா மகளின் சம்பாசனைகள் மிகவும் மெல்லிய குரலில் இருந்தாலும் போஸ்ட்மேன் உடையில் இருந்த ஹரிபிரசாத்தின் காதுகள் அவர்கள் பேச்சை உன்னிப்பாக கவனித்தது. அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அத்தோடு கோபமும் குழப்பமும் போட்டி போட்டு கொண்டு வந்தது. இருந்தாலும் உண்மையை அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் இதுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தான். ஒன்னு செய்யலாமா, நாமும் இந்த போஸ்ட்மேன் கூட போய் அந்த பார்சலை அவங்க கிட்ட கொடுக்க சொல்லலாம். அவங்க வாங்கின உடனே நாம அந்த பார்சலை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம். அப்பத்தான் அவர் இந்த பார்சலை பத்தி போன் பண்ணி கேட்டா சரியா பதில் சொல்ல முடியும். அம்மாவிடம் சொன்னவள் போஸ்ட்மேனிடம் திரும்பினாள். சார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க கேட்ட 2 பேரும் இருக்க இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். பார்சலை அவங்க கிட்ட கொடுத்துடுங்க, அவங்களே கையெழுத்து போட்டு வாங்கிப்பாங்க. சாரி மேடம், அப்படியெல்லாம் செய்ய முடியாது. என்னோட ஏரியாவுக்குள்ளதான் நான் டெலிவரி பண்ண முடியும். நீங்க அவங்கள நேரா ஆபீஸ்ல வந்து கையெழுத்து போட்டு வாங்கிக்க சொல்லுங்க என்றான் போஸ்ட்மேன். தான் இருக்கும் வேடத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் சொல்லிவிட்டாலும் மனது படபடவென்று அடித்து கொண்டது. சரி, வர சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டால் தன் தவறை நினைத்து மண்டையில் அடித்து கொள்ளலாம் போல இருந்தது. அப்படி சொல்லிவிட்டால் அம்மாவும் அப்பாவும் வருவார்களா? அதுவரை இந்த நரகத்தை தன்னால் தாங்க முடியுமா? பயந்து போனான் ஹரிபிரசாத். அவன் பயத்துக்கு அவசியமே இல்லை என்பது போல ஷர்மி பேச ஆரம்பித்தாள். சார் ப்ளீஸ், நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரேன். நான் சொல்ற அட்ரஸ்ல கொண்டு போய் கொடுத்துடுங்க. நீங்க உங்க வண்டியில கூட போக வேண்டாம், நான் என்னோட கார்ல உங்களை கூட்டிட்டு போறேன். ஷர்மி சொல்ல சற்று நேரம் யோசித்த போஸ்ட்மேன், சரிங்க மேடம், நீங்க முன்னாடி கார்ல போங்க, நான் உங்க கார் பின்னாடி என்னோட வண்டியில வர்றேன்
என்று சொல்ல கையை அவசரமாக கழுவிவிட்டு பரபரப்புடன் காரை எடுத்தாள் ஷர்மி. அதற்குள் வீட்டை பூட்டிய அவளுடைய அம்மாவும் வந்து காரில் ஏறிக்கொள்ள கார் போய்க் கொண்டிருந்தது. தூறலாக ஆரம்பித்த மழை கனமழையாக மாறியது. அதுவரை ஹரிபிரசாத்தின் கண்களில் அடங்கியிருந்த கண்ணீர் மழையோடு போட்டி போட்டுக்கொண்டு வழிய ஆரம்பித்தது. தான் ஒன்று நினைத்திருக்க இங்கு நடந்திருப்பது வேறொன்றாக இருக்கிறதே. ஷர்மியின் அம்மா ஏதோ முதியோர் இல்லம் என்று சொன்னார்களே, இதன் அடிவரை சென்று என்ன என்று பார்த்துவிட வேண்டும். வீட்டில் அம்மா அப்பா இல்லை. அப்படி இருக்க ஷர்மி சொல்வதை பார்த்தால் இந்த வீட்டில் வெகு நாட்களாக அவர்கள் இல்லை போல இருக்கிறது. என்ன காரணமாக இருக்கும்? எங்கே இருக்கிறார்கள்? நலமோடு இருக்கிறார்களா? மனது பதைக்க ஆரம்பித்தது. 40 நிமிட பயணத்துக்கு பிறகு கார் ஒரு மரங்கள் அடர்ந்த கட்டடத்தின் முன் நின்றது. என்னுடைய நேரத்தை விரயமாக்கி விட்டீர்கள் என்பது போல ஷர்மியிடம் பொய்யாக சண்டை போட்டான் போஸ்ட்மேன். அவனை அலட்சியம் செய்துவிட்டு அந்த முதியோர் இல்லத்தின் அலுவலக அறையை நோக்கி சென்றாள் ஷர்மி. என்ன பேசினாலோ தெரியவில்லை. 10 நிமிட காத்திருப்பில் அவனுடைய அம்மாவும் அப்பாவும் வெளியே வந்தனர். பார்த்தும் பார்க்காதது போல காட்டிக்கொண்டிருந்த போஸ்ட்மேன் அவர்களின் தளர்ந்த நடையையும் உருவத்தையும் பார்த்தவுடன் ஆடி போய்விட்டான். சிவச்சந்திரன் மருமகளை பார்த்ததும் தலையை திருப்பிக் கொள்ள சந்திரகலா தலையை குனிந்து கொண்டாள். 2 பேரும் இப்பதான் கல்யாணம் ஆகி மணமேடை விட்டு இறங்கி வர்ற மாதிரி நடந்து வர்றீங்க. கொஞ்சம் வேகமா வர முடியாதா உங்களால? உங்க பையன் பார்சல் அனுப்பி இருக்காரு, அதுவும் ரெஜிஸ்டர் பார்சல். வந்து கையெழுத்து போட்டு வாங்கி என் கையில கொடுத்துட்டு கிளம்புங்க. பதில் பேசாமல் முன்னால் வந்தார் சிவச்சந்திரன். என்னுடைய அப்பாவா இது? நேர்மையும் தைரியமுமாக கம்பீர நடை நடந்து வரும் அப்பா ஆரோக்கியத்தை தொலைத்த 70 வயது மனிதரை போல இருக்கிறாரே. அம்மாவின் கண்களுக்கு அடியில் கனத்த கருவளையம். பார்த்த போஸ்ட்மேனுக்கு பகீர் என்று இருந்தது. சிவச்சந்திரன் அவன் நீட்டிய பேப்பரில் கையெழுத்தை போட்டு பார்சலை வாங்க வெடுக்கென்று அதை பிடுங்கிக் கொண்டாள் ஷர்மி. அடுத்து வந்த சந்திரகலாவும் நடுக்கத்துடன் கையெழுத்தை போட்டுவிட்டு பார்சலை வாங்க கையை நீட்டியவள் சட்டென்று போஸ்ட்மேனின் முகத்தை பார்த்தாள். அவள் முகத்தில் பல கலவையான உணர்ச்சிகள். ஆனால் போஸ்ட்மேனின் கண்களில் தெரிந்த ஏதோ ஒன்று அவளின் எல்லா உணர்ச்சிகளுக்கும் அணை போட்டது. அமைதியாக பார்சலை வாங்க அதையும் பிடுங்கிக் கொண்டாள் ஷர்மி. அடுத்த நிமிடம் அங்கு நிற்கவில்லை. நேராக காருக்கு சென்றவள் யாரையும் திரும்பி கூட பார்க்காமல் காரை ஸ்டார்ட் செய்தாள். மேடம் மேடம் என்றபடி காரின் பின்னாலேயே ஓடினான் போஸ்ட்மேன். மேடம், பணம் கொடுக்கிறேன்னு சொல்லி இருந்தீங்களே என்ற அவன் குரல் காற்றோடு கலைந்து போனது. கார் கண்ணில் இருந்து மறைந்ததும் போஸ்ட்மேனை ஓடி வந்து கட்டி கொண்டாள் சந்திரகலா. திகைத்து நின்ற சிவச்சந்திரன் போஸ்ட்மேனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தார். கண்களில் கண்ணீர் வழிய மனைவியையும் மகனையும் ஒரு சேர கட்டி கொண்டார். சில வினாடிகள் அம்மா அப்பாவின் அணைப்பில் கட்டுண்டு கிடந்த ஹரி பிரசாத் அவர்களை மெதுவாக விலக்கி உள்ளே அழைத்து சென்று அமர வைத்தான். தன்னை ஒருவாறு சரி செய்து கொண்ட ஹரி, அப்பா அம்மா, என்ன நடந்தது சொல்லுங்க. 2 மணி நேரமா நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லுங்க, பதட்டமாய் கேட்டான். நீ எப்படா கண்ணா வந்த? இன்னும் 1 மாசம் கழிச்சுதானே வர்றதா சொல்லி இருந்த. அம்மா மகனின் கையை தன் கையில் எடுத்து வைத்து கொண்டு கேட்க, என்னடா ட்ரெஸ் இது, எதுக்கு இந்த வேஷம் என்றார் அப்பா. அம்மா அப்பா, கேள்விக்கு கேள்வி பதில் கிடையாது. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, இல்லனா என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன். முதல்ல தயவு செய்து என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கெஞ்ச ஆரம்பித்தான் ஹரி. ஹரி, நீ ஆஸ்திரேலியா போனதும் ஷர்மியோட அப்பா அம்மா அடிக்கடி வர ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 3 பேரா இருக்கிற இடத்துல 5 பேரா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சோம். ஒரு 2 மாசம் அடிக்கடி வந்து போனவங்க அப்புறம் மொத்தமா இங்கேயே தங்கிட்டாங்க. அப்போ எங்கிட்ட வந்த ஷர்மி இனி எங்க அம்மா அப்பா என் கூட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் வேணும். அதனால உங்க ரூம் அவங்களுக்கு கொடுக்க நான் முடிவு பண்ணி இருக்கேன். நீங்க 2 பேரும் ஹாலுக்கு போங்கன்னு சொன்னா. மருமகளே, உங்க அம்மா அப்பா இங்கேயே இருக்க போறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். நீயும் அவர்களுக்கு ஒரே பொண்ணு. அவங்களுக்கும் உன் கூடயே இருக்க எல்லா உரிமையும் இருக்கு. தாராளமா இங்கேயே இருக்கட்டும். ஆனா மொத்தமா எங்க ரூமை கொடுத்துட்டு நாங்க என்ன செய்யறது? உன் அத்தைக்கு கொஞ்ச நாளா கால்வலி அதிகமா இருக்கு. பெட்ரூம்ல பாத்ரூம் பிரச்சனை இல்ல.
ஹால்ல வந்து படுத்தா ராத்திரி ரெஸ்ட் ரூம் போகணும்னா வீட்டோட சைட்ல இருக்க அவுட்டர் பாத்ரூமுக்கு தான் போகணும். உங்க அத்தையால அது முடியாது. வேணும்னா மாடியில இன்னொரு ரூம் போட்டு உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுத்துடலாம்னு சொன்னேன். நிறுத்திவிட்டு மகனின் முகத்தை பார்த்தார் சிவச்சந்திரன். அதெல்லாம் முடியாது. நீங்க சொல்றத நான் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க இருக்கிற இடத்துல என் அம்மா அப்பாவால ஃப்ரீயா இருக்க முடியாது. நீங்க வேணும்னா மாடியில ஒரு பெட்ரூமும் கிச்சனும் கட்டிக்கோங்க. என் அம்மா அப்பா என் கூட கீழே தான் இருப்பாங்க. அங்கிருந்து போய்விட்டாள் ஷர்மி. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் உங்க ரூம்லயே தங்கிட்டாங்க. எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதே இல்ல. தனியா சாப்பிடுறது, தனியா வெளியே போறதுன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் சமைச்சு சாப்பிட்டுட்டு மீதி இருந்தா தூக்கி குப்பையில கொட்டிடுவாங்க. ஆரம்பத்திலே உன்கிட்ட சொல்லணும்னு தான் நான் சொன்னேன். ஆனா உன் அம்மா தான் பையன் தெரியாத ஊர்ல தனியா இருக்கான், இந்த பிரச்சனையெல்லாம் அவனுக்கு கொண்டு போனா அவனால வேலையும் பார்க்க முடியாது, நிம்மதியாவும் இருக்க முடியாது. பார்க்கலாம், நாமளே சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டா. அவங்க அம்மா அப்பா வந்து இவ கூட இருக்கணுங்கிறதுக்காக இப்படி நடந்துக்கிறாளா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். ஏதோ சொந்த வீட்லயே அந்நியமா இருக்கிறது போல தோணுச்சு. எங்களுக்குன்னு உலகத்துல யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தோம். அப்புறம் ஷர்மிய கூப்பிட்டு பேசினோம். எல்லாம் நல்லாத்தானே போய்கிட்டு இருந்தது. நாங்க என்ன தப்பு பண்ணனோம்? எதனால நீங்க 3 பேரும் எங்க கிட்ட பேசுறது இல்ல? நீ இந்த வீட்டு மருமக, அம்மா அப்பா கூட தான் வெளியே போற, அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா எங்க கிட்ட எதுவுமே சொல்லாம 2 நாள் 3 நாள் நீ வீட்டுக்கு வராம இருந்தா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நாங்களும் உனக்கு அம்மா அப்பா மாதிரி தானேம்மா. நீ போக வேண்டாம்னு சொல்லல. ஆனா எங்க போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும் இல்ல? ஹரி ஏதாவது கேட்டா நாங்க பதில் சொல்லணுமே ஷர்மி என்று கேட்டோம். உடனே ஷர்மி பயங்கரமாக கத்த ஆரம்பித்தாள். இதோ பாருங்க, உங்க புள்ளைய கல்யாணம் பண்ணி இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுத்தேன். நான் எங்க அம்மா அப்பா கூட வெளியே போறது தப்பா பேசுறீங்களா? உங்க கூட ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சம்பந்தம் இல்லாமல் பேச ஆரம்பித்து விட்டாள். அப்புறம்தான் தெரிஞ்சது அவங்க அம்மாவும் அப்பாவும் ஊர்ல செஞ்சுக்கிட்டு இருந்த ஃபைனான்ஸ் பிசினஸ்ல பிரச்சனைன்னு. அது மட்டும் இல்லாம சீட்டு பிடிச்சதுல ஏகப்பட்ட கடன், அவங்களுக்கு சொத்து பூராவும் போயிடுச்சு. ஊர்ல இருக்க முடியாத நிலை, தலைமறைவா இருக்க வேண்டிய நிலை. ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்து பழகிட்டதுனால செலவுக்கு நிறைய பணம் தேவை. இருக்கிறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் தேவை அவங்களுக்கு. நாங்க அங்க இருந்தோம்னா எப்படியும் ஏதாவது கேள்வி கேட்போம். அவங்க தங்கறதுக்கு நாம ஒரு நாளும் மறுப்பு சொல்ல போறது இல்ல. ஆனா உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா? அவங்களோட செலவுக்கு அவங்க பொண்ணோட வருமானம் மட்டும் இல்லாம உன்னோட வருமானமும் வேணும். அதுக்கு தடையா நாங்க இருப்போன்ற எண்ணத்துல எங்களை வெளியே அனுப்ப 3 பேரும் முடிவு பண்ணி இருக்காங்க. ஷர்மி சின்ன பொண்ணு. அவளுக்கு வாழ்க்கையோட பிரச்சனைகள், பின் விளைவுகள் என்னன்னு தெரியாது. அதனால அவளை கருவியா வச்சுக்கிட்டு இவங்களோட ஆடம்பர வாழ்க்கைக்கு உங்க 2 பேரையும் பலி கொடுக்க தயாராயிட்டாங்க. இது தெரிஞ்ச உடனே நானும் உன்னுடைய அம்மாவும் பதறி போயிட்டோம். நல்ல விதமா பேசி அவங்கள வெளியே அனுப்ப விரும்பினோம். ஷர்மிய கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பாவோட திட்டத்தை சொன்னோம். அப்போ உள்ள வந்த ஷர்மியோட அம்மா அவளை என் மேல தள்ளி விட்டுட்டாங்க. நான் தடுமாறி போய் அவளை தாங்கி பிடிச்சேன். உடனே ஷர்மியோட அம்மாவும் அப்பாவும் என்று சொல்லி அழ ஆரம்பித்தார் சிவச்சந்திரன். ரொம்ப சத்தம் போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்கடா ஹரி. அப்பா மருமக பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணினதாகவும் அதை தட்டி கேட்ட அவளோட அம்மா அப்பாவை வெளியே போக சொன்னதாகவும் சொல்லி ஒரே கூப்பாடு. அக்கம் பக்கம் எல்லாம் திரண்டுட்டாங்கடா. ஷர்மி உண்மையை சொல்வான்னு நான் எதிர்பார்த்தேன். உண்மையை சொல்ல சொல்லி அவகிட்ட கெஞ்சினேன். ஆனா அவளும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா. எல்லோரும் எங்க 2 பேரையும் ரொம்ப கேவலமா பார்த்தாங்க. ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சாங்க. உள்ள போன அப்பா ஃபேன்ல ஒரு கைத்த போட்டு என்று அழ ஆரம்பித்தாள் அம்மா. அதற்குள் சற்று தெளிந்திருந்த சிவச்சந்திரன், நீங்க இப்படி செஞ்சா அந்த பழி உண்மைன்னு ஆயிடும். இத்தனை நாளா யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வெளியே தெரிஞ்ச உடனே தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி உன் அம்மா என்ன அந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்துட்டாடா. செல்போன் முதற்கொண்டு கையில எதையும் எடுத்துட்டு வரல. போட்டிருந்த துணியோடு வெளியே வந்துட்டோம்.
நாங்க 2 பேரும் நேரா இங்க வந்து சேர்ந்துட்டோம். பென்ஷன் பணம் வருது இல்லையா, அத வச்சு சமாளிச்சுக்கிறோம். வெளியே எங்கேயும் போக மனசு வரல. எங்க சொந்தக்காரங்க முகத்திலேயும் முழிக்க பயமா இருக்கு. ஒரு பொண்ணே இப்படி சொல்றப்போ யார் என்ன நம்புவாங்க? எப்படியும் இந்நேரம் இந்த கேவலமான விஷயம் ஊருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏதோ அந்த நிமிஷம் தைரியமா வெளியே வந்துட்டோமே தவிர, இங்க வந்து கூட 2 பேரும் செத்துடலாம்னு தான் நினைச்சோம். ஆனா நாங்க போய் சேர்ந்துட்டா உனக்கு இந்த உண்மை தெரியாமலே போய்விடும். ஆசை ஆசையாக வளர்த்த எங்க பையன் வாழ்வு ஒண்ணுமில்லாம அஸ்தமிச்சு போயிடும். அந்த பயத்துல தான் இன்னும் உயிரை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்டா என்றாள் அம்மா. வானம் இடிந்து தலையில் விழுந்தது போல இருந்தது ஹரிபிரசாத்துக்கு. ச்சே, என்ன மாதிரி மனிதர்கள்! பணத்திற்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக இவ்வளவு கீழ்த்தரமாகவா நடந்து கொள்வார்கள்? அவனுக்கு அம்மா அப்பா மேல் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்போது அவன் மனதில் இருந்ததெல்லாம் தன் அப்பாவின் மேல் விழுந்த பழியை எப்படி துடைப்பது என்பதுதான். அப்போது அந்த முதியோர் இல்ல நிர்வாகி அங்கே வர அவர்கள் பேச்சு அத்தோடு தடைப்பட்டது. 1 மாதம் ஓடிய நிலையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து வருவது போல தன் வீட்டுக்கு சென்றான் ஹரிபிரசாத். மனைவி ஷர்மியும் அவளுடைய அம்மாவும் அப்பாவும் அவனை உற்சாகமாக வரவேற்றனர். அம்மா அப்பாவை பற்றி கேட்க அவனுடைய அப்பா தன்னிடம் கேவலமாக நடந்து கொள்ள முயற்சித்ததையும் தன் அம்மா அப்பா வந்து தன்னை காப்பாற்றியதையும் பற்றி கண்ணீருடன் சொன்னாள் ஷர்மி. மகள் சொல்லும் கதையை மாப்பிள்ளை ஆழ்ந்து கவனிப்பதை பார்த்த அவள் பெற்றோர் இருவருக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவர்கள் அறியாமல் அதையும் கவனித்துக் கொண்டான் ஹரிபிரசாத். இனி அவர்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. அவர்களுடைய பேச்சை இனி இந்த வீட்டில் யாருமே பேசக்கூடாது. இனி என் உறவு, என் குடும்பம் என்பது நீங்கள் மட்டும்தான், கோபக்குரலில் சொன்னான் ஹரிபிரசாத். அவர்கள் மூவருக்கும் மிகவும் நிம்மதியாக இருந்தது. அவர்களுடன் உற்சாகமாக இருந்தான் ஹரிபிரசாத். அவன் வந்ததிலிருந்து ஒரு நேரம் கூட வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை. நிறைய நேரங்களில் இவர்கள் வெளியில் போய் சாப்பிட்டார்கள். சில நேரங்களில் ஆர்டர் செய்து சாப்பிட்டனர். ஹரிபிரசாத் அப்பா அம்மா அறையை இப்போது ஷர்மியின் அப்பா அம்மா ஆக்கிரமித்து இருந்தனர். அடுத்து வந்த 2 நாட்களில் ஊட்டி ட்ரிப் போவதாக ஏற்பாடு செய்தனர். பேங்கில் சீனியர் மேனேஜர் வர இருப்பதால் தன்னால் அவர்களுடன் வர முடியாது என்று ஹரிபிரசாத் சொல்ல மூவரும் சந்தோஷமாக கிளம்பிவிட்டனர். அவர்கள் ஊட்டி டூர் முடித்துவிட்டு வந்தபோது ஹரிபிரசாத்தின் கிரெடிட் கார்டில் 50,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக காட்டியது அவனுடைய மொபைல். ஹரிபிரசாத் வேலைக்கு சென்று இருக்க ஊட்டியில் இருந்து திரும்பிய மூவரும் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்தனர். இரவு 6 மணிக்கு வீடு திரும்பிய ஹரி 7 மணிக்கெல்லாம் மனைவி ஷர்மியையும் தன்னுடைய மாமியார் மாமனார் அனைவரையும் ஹாலுக்கு அழைத்தான். ஏதோ வாங்கி வந்திருக்கிறான் போல என்று சந்தோஷமாக மூவரும் ஹாலுக்கு வந்தனர். அவர்கள் வந்ததும் அங்கிருந்த டிவியை ஆன் செய்தான் ஹரி. அதில் ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்த மூவரின் முகமும் பேய் அறைந்தது போல ஆனது. மதியம் தாங்கள் பேசிக் கொண்டிருந்தது எப்படி படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பயந்து போனர் மூவரும். ஷர்மியின் அம்மாதான் முதலில் பேசியிருந்தாள். ஷர்மி டார்லிங், உன்னோட நடிப்ப ஊர் உலகம் நம்பினது பெருசு இல்ல, உன்னோட புருஷனே நம்பிட்டாரு பாரு. உன்னோட அழகுக்கும் திறமைக்கும் நீ டிவிலேயோ சினிமாவிலேயோ நடிக்க முயற்சி பண்ணு. நாங்க உன் கூடவே இருப்போம். வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கலாம் என்றாள் அவளுடைய அம்மா. ஆமாண்டா ஷர்மி கண்ணா, இனி நம்ம லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்ல. வீடு இருக்கு, நமக்கு சம்பாதிச்சு கொடுக்க மாப்பிள்ளை இருக்காரு. நீ வேணும்னா அம்மா சொல்ற மாதிரி சினி ஃபீல்டுல ட்ரை பண்ணு. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உனக்கு சான்ஸ் கொடுக்க சொல்லி கேட்டு பார்க்கிறேன் என்றார் அவளுடைய அப்பா. ஆமாம்பா, ஹரி நான் சொன்னதை முழுசா நம்பிட்டாரு. அவரும் அவங்க அம்மா அப்பாவை அடியோட மறந்துட்டாரு. அவங்களும் இனி ஒரு நாளும் இந்த பக்கம் வர முடியாது. இனி முழுக்க முழுக்க நமக்கு மட்டும்தான். காலேஜ் டேஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னோட அழகையும் டான்ஸையும் ரொம்ப பாராட்டி இருக்காங்க. முதல்ல டிவில நடிக்க சான்ஸ் தேடலாம். என்னோட ஃப்ரெண்டு ஸ்ரீஜா ஒரு ஃபேமஸ் சேனல்ல விஜேவா இருக்கா. நாளைக்கு நான் அவளை மீட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறேன்ப்பா. அப்புறம் அப்பா, ஊட்டியில சாப்பிட்ட ஃபுட் எனக்கு பெருசா பிடிக்கல. ஏதாவது ஒரு நல்ல பிரியாணி ஷாப்ல இருந்து பிரியாணியும் மட்டன் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணிருங்க. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். டெலிவரி பாய் வந்தது என்ன கூப்பிடுங்க சொல்லிவிட்டு ஷர்மி எழுந்து போக அவளுடைய அம்மாவும் அப்பாவும் அவர்களுடைய அறைக்கு செல்ல ஆரம்பித்தனர். டிவியில் வெறும் ஸ்கிரீன் ஓட ஆரம்பித்தது.
அவர்கள் மூவரின் முகமும் வெளிரி போய் பேயடித்தது போல இருந்தது. ஷர்மி மெல்ல எழுந்து வந்து அவன் தோளில் கை வைக்க, யூ டர்ட்டி ராஸ்கல், கையேடு. உங்க நாடகத்தை எல்லோருக்கும் காட்டத்தான் வீட்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இருக்கேன். அவன் சொல்லி முடிப்பதற்கும் வீட்டுக்குள் ஒரு இன்ஸ்பெக்டர் லேடியும் 2 கான்ஸ்டபிள்களும் வருவதற்கு சரியாக இருந்தது. பண மோசடியில் தேடிக்கொண்டிருந்த அக்யூஸ்ட் என்று ஷர்மியின் அப்பா அம்மா இருவரையும் அந்த கான்ஸ்டபிள்கள் இழுத்துச் செல்ல, ஷர்மியை ஓங்கி ஒரு அறை விட்டார் அந்த லேடி இன்ஸ்பெக்டர். தெருவே நின்று வேடிக்கை பார்த்தது. ஹரிபிரசாத்துக்கு ஒரு பக்கம் கேவலமாக இருந்தாலும் மறுபக்கம் தன் அப்பாவுக்கு நியாயம் கிடைத்ததில் திருப்தியாக இருந்தது. சற்று நேரத்தில் சிவச்சந்திரனும் சந்திரகலாவும் கண்ணீருடன் அங்கு வர, தெருவில் இருந்த அனைவரும் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டனர். 2 மாதங்கள் முடிந்திருந்தது. ஷர்மியின் அப்பா அம்மா இருவருக்கும் 5 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்திருந்தார்கள். ஷர்மியை எச்சரித்து அனுப்பினார் இன்ஸ்பெக்டர் லேடி. வீட்டிற்கு வந்து மூவர் கால்களிலும் விழுந்து கதறிய ஷர்மியை சிவச்சந்திரனும் சந்திரகலாவும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாலும் ஹரிபிரசாத் தயாராக இல்லை. நீ என் அம்மா அப்பா மேல் என்ன மாதிரி வேண்டுமானாலும் குறை சொல்லி இருக்கலாம். ஆனால் எப்போ அவருடைய பேருக்கும் நடத்தைக்கும் களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணினியோ, இனி உனக்கு என் மனதிலும் இடமில்லை, இந்த வீட்டிலும் இடமில்லை என்று விரட்டிவிட்டான். கையில் இருந்த ஆதாரத்தை காட்டி எளிதாக விவாகரத்தும் பெற்றுவிட்டான் ஹரிபிரசாத். அவள் வேலை செய்த இடத்திலிருந்தும் அவளை நீக்கிவிட்டார்கள். அத்துடன் அவள் நடவடிக்கையை பற்றி எல்லா கம்பெனிகளுக்கும் தெரியப்படுத்தி இருக்க, அவளுக்கு யாரும் வேலை கொடுக்க தயாராக இல்லை. அவள் மேல் இறக்கப்பட்ட அவளுடைய தோழி ஸ்ரீஜா அவளை தன்னுடைய வீட்டு வேலைக்கு வைத்துக் கொண்டாள். ஹரிபிரசாத்தும் அவனுடைய பெற்றோர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். 2 வருடங்களுக்குள் திருமணம் என்ற பெயரில் வாழ்க்கையில் புயல் வீசி அவர்களை அடியோடு சாய்த்து இருந்தது. காலையில் எழுந்து பேங்குக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான் ஹரிபிரசாத். வாசல் கதவு தட்டப்படவே கதவை திறந்தவன் ஆச்சரியப்பட்டான். அங்கே சிவச்சந்திரனின் உறவினர்களும் சந்திரகலாவின் உறவினர்களும் ஒன்று சேர்ந்து நின்றிருந்தனர். புரியாமல் அவர்களை பார்த்து ஹரிபிரசாத் நிற்க, அவனை புன்னகையுடன் நகர்த்திவிட்டு அனைவரும் உள்ளே வந்தனர். சமையல் அறையில் இருந்து சந்திரகலாவும் மாடியில் துணி காய போட்டு கொண்டிருந்த சிவச்சந்திரனும் அங்கே வந்தனர். ஆள் ஆளுக்கு நடந்ததை பற்றி வருத்தம் தெரிவித்துக் கொண்டிருக்க சட்டென்று எழுந்தார் சிவச்சந்திரனின் அப்பா. அட, ஏதோ கெட்ட நேரம், விடுங்கப்பா, அடுத்து நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை பார்ப்போம் என்று சொல்ல, சந்திரகலாவின் அண்ணனும் அண்ணியும் ஒரு தாம்பாலத்தை எடுத்து அதில் பழங்கள் பூ என்று வைத்து சந்திரகலாவிடம் நீட்டினர். தன் அண்ணன் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறார்கள் போல என்று எண்ணி தட்டை வாங்கினார் சந்திரகலா. அண்ணா, கல்யாண பத்திரிக்கை எங்க என்று கேட்க, அதை நீங்க தான் அடிக்கணும், மாப்பிள்ளை வீடு நீங்க தானே என்றார் அவளுடைய அண்ணன். மூவரும் திகைத்து போய் பார்க்க, ஹரியின் வாழ்க்கை இந்த வயசுலேயே ஒண்ணுமில்லாம போயிடக்கூடாது. என் பொண்ணு பார்கவிய என் மருமகனுக்கு திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டார் சந்திரகலாவின் அண்ணன் ராமஜெயம். சிவச்சந்திரன் சந்திரகலாவின் கண்களில் கண்ணீர் துளிர்க்க, ஹரிபிரசாத்தின் கண்கள் அவர்களை தாண்டி பின்னால் நின்று கொண்டிருந்த பார்கவியின் மேல் படிந்தது. அவள் சம்மதமாய் தலையசைத்து குறும்பாய் கண் சிமிட்ட உள்ளே சென்றான் ஹரிபிரசாத். அவன் ஆஸ்திரேலியாவில் வாங்கிய அந்த நீல வைரம் பதித்த தோட்டை பழங்கள் பூக்கள் அடங்கிய தாம்பாலத்தின் நடுவில் வைக்க, அதை தன் அண்ணனிடம் நீட்டினார் சந்திரகலா. அதை பார்த்தவர்களின் கண்களும் அந்த நீல வைரத்தை போலவே ஜொலிக்க ஆரம்பித்தது. அனைவரின் முகங்களும் பூவாய் மலர புன்னகையின் வாசம் வீட்டை நிரப்பியது. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.